ஹாய் மக்களே, எப்படி இருக்குது? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் கிடைக்க அந்த சண்டை கோழி எல்லாம் கிடைக்கு தெரியுமா? அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். சரியா? பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். சரியா? கமெண்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். கொடுக்குறதெல்லாம் கிடையாது, நாங்கள் சண்டை நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறதான். பாருங்கள். சரியா மக்களே? இது வந்து நம்ம வீட்டில் பிறந்த பட்டா. அது அடுத்த சண்டை தயாராகி கொண்டிருக்கு. இன்னும் 1 மாதம் கழித்து சண்டை விடலாம். இது மூணு வந்து ஒரு குவாச்சன் சொல்லியா சாவலுக ஃபுல்லாக கன்னியாகுமரியில். இது வந்து நம்ம 3 ராஜபாடி மற்ற பிள்ளையா பார்த்துருங்க. நல்ல எண்ணெய் வழியில் உள்ள நல்ல பொட்டைக்கோழி, எவ்வளோ அடித்தாலும் ஓடாது. அதுக்கேற்ற நல்ல சாவல் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி குஞ்சோல இறக்கோல போட்டால் வழியாகும். வந்து எனக்கு ஒரிஜினல் எண்ணெய் வழி வந்து எண்ணெய் வழி போட்டை பழைய போட்ட ஒரு 6 வயசுகிட்ட ஆகும். அதுக்கு அடுத்த லைனில் உள்ள சாவல் ஒரு 3 கிளம் பறந்து சாவல், 2 கிளம் ட்ராச்சி, 1 தென்காசியில், 1 மார்த்தாண்டத்தில், இன்னொன்று கன்னியாகுமரியில். 2 கிளம் பாஸ் ஆச்சு, 1 ட்ரா ஆகிடுது. சரியான அவனை தான் இப்போதைக்கு பிரேட்டர் போட்டுருக்கு. ஒரு கோழியை உருவாக்கியது எவ்வளோ பெரிய பாடுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சாவலை சும்மா இல்லை, நல்ல லைனேஜ் கோழி நம்ம பேரை காப்பாற்றிய மாதிரி உருவாக்க உள்ளது ரொம்ப பாடாகும். நமக்கு ஒரு அன்னத்து இது முன்னாடி கடையிலண்டு எல்லாம் வாங்கி தெரியாத ஆளுகள்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி பைசா தான் வேஸ்ட்டு. இங்கே வந்தால் சண்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கொஞ்ச நாளில் ஓடிப்போம். குருந்தங்கோட்டில் ஒரு சண்டையில் எனது ஒரு தெரிஞ்ச அண்ணன் தான் வளவி நல்லா சண்டை போட்ட உடனே ஒரு 2-3 குத்து கரெக்டாக வாங்கின உடனே நல்லா அது வர டாப்பில் சண்டை போட்ட சாவல் 4ஆம் தண்ணிக்கு குத்தை வாங்கிட்டு ஓடிட்டு அது வர மேல் கையில் தான் இருந்து உங்களுக்கே தெரியும். அதனால் நல்ல லைனேஜ் கோழியில் தேர்ந்தெடுத்து வளங்க, உங்களுக்கு பேர் தானாலே வரும். சும்மா ஏனதோனோ இந்த லொடுக்கு எல்லாம் வாங்கி போடியதெல்லாம் வேண்டாம். சரியா மக்களே? இதுவரை வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கோழியெல்லாம். நம்ம இன்னும் கிடக்கு வெளியே அங்கே இங்கே விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வீடு சின்னது, நான் அதனால் கொஞ்சம் ஒரு அவ்வளோதான் போட முடியும். நம்ம அண்ணன்மார்கள்ட்ட நிறைய கிடக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா மக்களே? கமெண்ட் பண்ணுங்கள்.